நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர். ஆவியா ரெண்டு கையை உயர்த்தி நிறைவே, கையை உயர்த்தி அவரை வரவேற்க பார்க்கலாம். ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர். ஆவியானவரே, ஆவி ஆவியானவரே, ஜனங்கள் இருக்கும் பொழுது ராஜா எங்களை நினைவு கூர்ந்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை காத்து, எங்களை நடத்தி வருகிறீரே. இந்த காலை வெள்ளையில முதலாவது நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து ராஜா உம்முடைய சமூகத்துல புத்தி உள்ள ஆராதனை ஏறெடுக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் நீங்க எங்களுக்கு என்ன செய்றீங்க, நாங்க இன்ன நிலையில இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற எங்க எல்லாரையும் நீங்க கண்ணோக்கமாய் பார்த்திருக்கிறீர்கள். எங்களுடைய பின்னான காரியங்கள் எல்லாம் உமக்கு அறியும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஒன்று மறைந்திருக்கவில்லை ஆண்டவரே. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்தோம் என்பதை ராஜா உணர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தயவு செய்யுங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில ராஜா சங்கீதக்காரன் கேட்டது போல ராஜா அப்பா பரிசுத்தாவே எங்களை விட்டு எடுத்து போடாதபடிக்கு அப்பா கர்த்தாவே ராஜா உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நீர் எங்களை நடத்துகிற விதங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனையில பிரியப்படுகிற தெய்வமே, உமையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உமையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உமையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் உதவாத என்னையே உருவாக்கும் உறவே,
கைகளை உயர்த்தி நீரே என் கோட்டையா நீரே என் முருகமா நீரே என் நண்பரா நீரே பிரசன்னத்தில் இறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னை உங்க கண்கள் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுனால தான் இத்தனை நன்மைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளியே சொல்லக்கூடாததாக ஒரு மாய்மால வாழ்க்கையில நாம் இருந்தோம். ஒன்றுமில்லாம உதவாக்கரை என்கிற பேரோடு கூட அநேகர் வாழ்ந்திருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட உதவாத நம்மளை எடுத்து உருவாக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது அந்த பொருள் எந்த அளவுக்கு வணைந்து கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு நேர்த்தியாய் உருவாக்கப்படும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வணைந்து கொடுக்கிற இருதயம், வணைந்து கொடுக்கிற இருதயம் நமக்கு வேணும். கர்த்தர் உருவாக்கும் பொழுது அதற்கு வணைந்து கொடுக்கிற ஒரு இருதயம் வேணும். ரொம்ப லகுவான காரியம் கிடையாது. ஒரு மூங்கில வளைக்க முடியும், ஆனா ஒரு இரும்பு வளைக்கணும்னா அதுக்கு அதிகமான சிரமங்கள் வரும், அதிகமா நம்ம பிரயாசப்படணும். நம்ம மூங்கில போல இருந்தோம்னா கர்த்தர் விரும்புகிற வண்ணமா மாறிடுவோம். நம்ம இரும்பா இருப்போமே, ஆனால் பாதிப்பு கர்த்தருக்குள்ள நமக்கு தான். ஒரு உருவாக்கும் பொழுது நம்ம அவருக்கு வணைந்து கொடுத்து அவருடைய கரத்துல நம்மளை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை வணைந்து உருவாக்கி பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்தணும்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதே ஒரு மனுஷன் தன்னைத்தானே பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைச்சா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் நடத்துகிறதற்கும் நாமே நம்மை நடத்தி கொள்வதற்கும் வித்தியாசம். காலை வேளையில இந்த ஆராதனையில கர்த்தர் உணர்த்துகிற காரியத்தை, இந்த வேளையில இந்த பலிபீடத்திலேருந்து வருகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைய உணர்ந்து கர்த்தரை பார்த்து சொல்லலாம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் இறைவனே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான
என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னை கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னை கண்கள் கண்டதே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உலகத்துல தகுதி உள்ள எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, கர்த்தாவே என்னை ரட்சியும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தகுதி உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவனிடத்துல கிட்டி சேருவதற்கு முகாந்திரம் இல்லையே என்று எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்களையெல்லாம் விட்டுட்டு விழுந்து விழுந்து எழுகிற நம்மையும், நிற்க கூடாமல் தள்ளாடுகிற நம்மை அவர் திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி உண்மையாய் ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்க எங்களை நடத்துங்கப்பா, எங்களுடைய திட்டம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் தகப்பனே. நாங்க நினைக்கிறது எல்லாவற்றையும் செய்திடணும், நடந்துடணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னவோ அது மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடந்தா போதும்ப்பா. இன்னைக்கு உங்க பிரச்சனை எங்ககிட்ட இல்லைன்னா எங்களே எங்களால காப்பாத்தி கொள்ள முடியாதுப்பா. இந்த பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு, உம்முடைய பலனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, உம்முடைய கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே, எங்களை காத்து நடத்துங்க. எங்க விருப்பம் இல்லை ராஜா, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நேர பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்ற ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே எழும்பி நின்ற வண்ணமாக நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 58வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற எமிமா சகோதரி முன்னதாக வந்து வாசிப்பாங்க. நம்ம இணைந்து வாசிக்கணும். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையே உபவாசம் என்று கர்த்தருக்கு
விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் திபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கு. அப்பொழுது வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழ்வாய் கிடந்த சனங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானவைகளை அடைக்கிறவர் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறன் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இந்த வார்த்தை எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் இந்த 11வது வசனத்துக்கு முன்னாடி 10 வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளாக இருக்கிறது. அவைகளை எல்லாம் நம்ம சரியாக கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் இந்த 11வது வசனத்தில் கொடுத்த அந்த வார்த்தை என்கிற அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த 10 காரியத்தை நம்ம செய்யணும்னா அது நம்மளால முடியாது. நம்முடைய பலன்ல அதை நம்ம செய்ய முடியாது. ஆனால் நாம் பலப்படுகிறதற்கு நமக்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் துதியின் ஆடை. அந்த துதியின் ஆடையை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நாம செய்யணும் அப்படின்னா அவரை துதிச்சு அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாமரத்தில் இறைச்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாமரத்தில் இறைச்சியை தருவார். திருப்தி செய்வார் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீங்கச் சொல்லை நடுநின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீங்கச் சொல்லை நடுநின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே,
அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறாரு. இந்த காலை வெள்ளி நம்மளை மறக்காமல் நினைவு கூர்ந்து இருக்கிறாரு. அவருடைய அன்பு மாத்திரம் இந்த உலகத்துல மாறாது. அநேக இடத்துல அன்பை தேடி போனாங்க. நேற்றைய தினத்துல நாங்க ஒரு சில இடங்களுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாவே வித்தியாசமா இருந்தது. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு நம்முடைய தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பொய்யான அன்புக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்பு அவரோடது மாத்திரம்தான். அந்த மெய்யான அன்பு அவர் நம்ம மேலே வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளை மறக்காமல் இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கிரியை அல்ல, அவருடைய கிருபை. நம்முடைய செயல்பாடுகள் அல்ல, அவருடைய கிருபை. அவர் நம்மளை நித்தமும் நடத்துவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை நடத்தி வருகிறார். யார் இடத்துலையாவது ஒரு நல்ல வார்த்தையை நம்ம சொல்லணும்னா முதல்ல அவங்க மேலே நமக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். நமக்கு அவங்க மேலே அன்பே இல்லைன்னா அவங்கள பார்த்து நமக்கு நல்ல வார்த்தை வராது. அவர்களை பார்த்து நமக்கு என்ன வரும்? அதுக்கு பதிலாக கெட்ட வார்த்தை வரும்னு சொல்லிடாதீங்க. கெட்ட வார்த்தை ஒன்று நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. என்ன வரும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், இல்லை எதுவுமே வராமல் சில பேர் நிற்கிற மாதிரி சும்மா கூட நிற்போம். ஆனால் உண்மையாக அவர்கள் மேலே அன்பு இருந்தால் எப்படி இருப்போம்? உண்மையாக அவங்கள பார்த்தோன்னே நம்ம சொல்லாத நினைக்காத வார்த்தையெல்லாம் வெளியில் வரும். அப்படிதான் நம்ம மேலே அவர் அன்பு வைத்து நமக்கு தகுதி இல்லாத வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைக்காத நேரத்தில் நினைக்காத காரியத்தை சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தி வருகிறார். இந்த காலை வேளையில் அவருடைய அன்பு மாத்திரம்தான் மாறாது. என்னை மறவாமல் இந்த வேலை வரைக்கும் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறீரே, உம்முடைய அன்பை நாங்கள் உணரணும் ராஜா. அப்பா உம்முடைய அன்புல ராஜா, அப்பா நாங்கள் வாழணும் தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய அன்புல மாத்திரம்தான் நாங்கள் வாழணும்னு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா, உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் உங்க நிழலில் மறையணும், உங்க அன்பில் உங்க நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா, உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும், உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் பொறித்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தி. தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தி. ஆனந்த மணிகளை சிந்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த மணிகளை சிந்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்தேன்.
அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், உங்க நிழலில் மறையணும். அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த மாறாத அன்புக்காக ராஜா உடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. நீங்க எங்க மேல அன்பு வைத்திருக்கிறத சிலுவையிலேயே காண்பித்துட்டீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ராஜா எங்கள் கரங்களை பிடித்து ராஜா நடத்தி வருகிற அந்த அன்புக்கு முன்னால ராஜா நாங்க ஒன்றுமே இல்லை தகப்பனே ராஜா. அப்பா எங்களோட வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுத்து ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி நடத்தி வருகிறீரே. உங்க அன்புல நாங்க இருக்கணும் ஆண்டவரே. மனுஷனுடைய அன்பு மாயை என்பதை உணர்ந்து ராஜா அப்பா கர்த்தாவே எந்த மனுஷனுடைய அன்புக்கும் நாங்கள் அடிமையாகி விடாதபடிக்கு உம்முடைய அன்புல ராஜா வாழ அப்பா உம்முடைய அன்பு மாத்திரம்தான் ராஜா எங்களை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கும், எங்களை நடத்தும், எங்களை பாதுகாக்கும், எங்களை தாங்கும், எங்களை தப்புவிக்கும் என்பதை ராஜா அப்பா நாங்கள் உணர்ந்த உணர்வுள்ளவர்களாக ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களை கண்மலை போல காக்கிற அந்த அன்பு ராஜா கைவிடாமல் நடத்துகிற அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. அந்த அன்பை விட்டு நாங்க விலகாதபடிக்கு ராஜா அப்பா கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை ராஜா அப்பா கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து தகப்பனே ராஜா அன்புள்ளவர்களா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றுகிறீங்க. சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் ராஜா உடைய பலனை கொடுக்குறீங்க ராஜா அப்பா. வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை தேற்றி நடத்துகிறீரே. இதோ இந்த காலை வேளையில ராஜா நீர் கொடுக்கிற உடைய வார்த்தையின்படி உம் அன்பை பற்றி கொண்டு ராஜா அப்பா நீங்க எங்களை கைவிடாத தேவன். எங்கள் கையை ராஜா நீர் பிடித்து கொண்டிருக்கிறீர். நாங்க அல்ல தகப்பனே, நாங்க விட்டுட்டு ஓடிடுவோம்ப்பா. ஆனா நீங்க எங்க கரத்தை பிடித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்க கரத்தை பிடித்து இருக்கிறீங்க தகப்பனே. நீங்க எங்களை கைவிடாதவர் தகப்பனே. எங்களை மறக்கிறதில்ல ராஜா, நீங்க எங்களை கைவிடுகிறதில்ல ராஜா. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ராஜா எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க முகத்தை இன்னைக்கு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் எங்க இருதயத்தை பார்க்கிறேன். எங்கள் தேவாதி தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே நின்று கொண்டிருக்கிற அநேகருக்கு அநேக கவலைகள், அநேக விதமான துக்கங்கள், அநேக வியாகுலங்கள். அநேக நேரத்தில் எனக்கு யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, என்னை யாராவது நேசிக்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று திட்டமும் தெளிவுமாய் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு மனுஷனும் இல்லைன்னு தேடிக்கொண்டிருக்கிற, ஆனா ஆறுதலை கொடுப்பதற்கென்று பூமிக்கு வந்த நானே உன் கூட இருக்கிறேன். அவர் இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டாம் சொல்றாரு. நான் ஒரு போதும் உன்னை
உலகத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கி
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போ. ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் முகத்தை பார்த்து அந்த உணர்வோடு, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகி. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆராதனை வேளையில அது மலை போல இருந்தாலும் அதை பனி போல உருக செய்கிற தேவனுடைய மகிமை நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது பிரச்சனைகள் மத்தியில் அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. எஸ்டர்டே உள்ள கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே கண்மணி போல. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. ஓ நீர் போதும். உணருங்க, உணருங்க, உணர்வோடு. எஸ்டர்டே நீர் போ. நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில தொங்கி மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, நீர் போதும். நாம் எதுவும் செய்யவில்லை, ஆனா அவருக்காக, அவர் நமக்காக முழு ரத்தத்தை நமக்காய் கொடுத்தார். அவர் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார். கைகள் கால்கள் ஆடி அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். வாரினால் அடித்த அவர் சரீரத்தை பிரித்து போட்டார்கள். எருசலேம் வீதிகளில அவருடைய சதை துணுக்கள் சிதறடிக்கப்பட்டது. சிலுவையை சுமக்க முடியாதபடி அவர் நடந்து வருகிற அந்த காட்சிகளை உங்களுக்கு முன்பாக சொல்லுங்க. நீங்க போதுடாடி எங்க வாழ்க்கையில் வேறு தேவையில்லை தகப்பனே. எங்களுக்காக யாரும் ஒன்று செய்யவில்லை, ஆனா எங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்கப்பா. உங்க உயிரே எங்களுக்காக கொடுத்தீங்க ராஜா. உங்க உயிரே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீங்க ராஜா. பரலோக ராஜ்யத்தை விட்டு எங்களுக்காக ராஜா இந்த பூமியில இறங்கி வந்து இயேசு நீங்க போதும், இயேசு நீங்க எங்களுக்கு போதும்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஓ ரேபே ஹதனமா ஷே ரீபா ராக்கல்பா தூரமா. என் சாபத்தையும் என் பாவத்தையும் ஆண்டவரே நீர் அக்கிரமங்களையும் ஆண்டவரே சிலுவையில சுமந்து தீத்தீரே. நீங்க போதும் டாடி, நீங்க போதும். நான் நன்றாய் இருக்கும்படியாக, நான் வாழும்படியாக, நான் ஐஸ்வர்யத்தை பெறும்படியாக நீங்க ஏழ்மை கோலம் எடுத்தீரே ராஜா. நீங்க ஏழ்மை கோலம் எடுத்தீங்களாப்பா. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும் தகப்பனு. என் தாய் தகப்பனை விட ஆண்டவரே நீங்க பல ஆயிரம் மடங்கு, கோடான கோடி மடங்கு எங்களுக்கு மேலான காரியத்தை செய்திருக்கிறீங்கப்பா. உணருங்க, 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 உணருங்க. அவர் பட்டதெல்லாம் பாடுங்க, அவர் பட்டதெல்லாம் பாடு. அவர் சிந்தினதெல்லாம் ரத்தம். அவருக்காக அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் எஸ்டாடி முழு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. இயேசுவேன்னு சொல்லுங்க. வாயை திறங்க, வாயை திறங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே நீங்க போதும், இயேசுவே நீங்க எங்களுக்கு போதும். சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்தி. எதையோ பிடிச்சுக்கிட்டு நிக்காதீங்க, எதையோ நினைச்சிட்டு நிக்காதீங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே நீங்க போதும். நம்மளை விட்டு விலகாத தெய்வம், நம்மோடு வருகிற தெய்வம், நம்மளை பலப்படுத்துகிற தெய்வம், யெகோவா ராஃபா சுகம் கொடுக்கிற தெய்வம். எனக்கு நீங்க போதும்னு சொல்லுங்க. கண்மணி போல பாதுகாக்கிற என் தெய்வம் நீங்க எங்களுக்கு போதும், போதும் தகப்பனே
ராஜா, ஆலோசனை கர்த்தராக, ஆலோசனை கர்த்தராக, அதிசயம் செய்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக. அவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் டாடி, எனக்கு இயேசுவே நீங்க போதும். மனிதன் அல்ல, சுவாசமுள்ள மனிதன் அல்ல தகப்பனு, நீங்க போதும். எஸ், இதுக்கு மேல நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு சொன்னா தேவனிடத்துல எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. எல்லாரும் இயேசுவே நீர் போதும். வருகிற காலங்களில தீவிரமாய் நம்மளை பயன்படுத்த போறாரு. நமக்குள் இருந்த வல்லமைகளை வெளிப்பட போகிறது. நம் கூட இருந்து கத்து பெரிய பெரிய மாற்றங்களை செய்ய போறாரு. பிசாசுகளை துரத்துவோம், வியாதியஸ்களை சுகமாக்கும்படியாக, சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரப்பும்படியாக கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்ய போறாரு. நம்மளை நடத்துவதற்காக அவர் ஆயத்தமாய் இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும் இயேசுவே, நீங்க போதும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை கனப்படுத்தி உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க போறாரு. நீங்க போதும் பாடு சொல்லுங்க. சொல்கிற யாவரும் மேலும் ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். நீங்க போதுன்னு சொல்லும் போது அவருடைய அந்த மகிமை அது உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். உங்க சூழ்நிலையை மாற்றுகிற, உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற அந்த அபிஷேகம். ஓ ராஷா பாலியாத்துரு, ஓ எஸ் டாடி நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என். ரெண்டு கை உயரட்டும். எஸ் எஸ். ராமஹதனம ஷேபி அல் கருசமானதா. யார் வேணும் உனக்கு? உன்னை தள்ளி விடுகிறவர்கள், உன்னை அழிக்கிறவர்கள் வேணுமா? உனக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் வேணுமா? உன்னை பலவீனப்படுத்துகிறவர்கள் வேணுமா? உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள் வேணுமா? உன்னோடு கூட இருந்து உன்னை தள்ளி விடுகிறதுக்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது யார் உனக்கு வேணும்? யார் உனக்கு வேணும்? இந்த நாள்ல முடிவு செய்து நீங்களே வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க எங்களுக்கு போதும், நீங்க மட்டும்தான் எங்களுக்கு வேணும்ப்பா, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு வேணும். ஏதோ பாஸ்டர் சொல்றேன்னு சொல்லாதீங்க. உங்க உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும் வரட்டும் வரட்டும். உங்களை பலவீனப்படுத்த எஸ் டாடி ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது. எஸ் எஸ். உங்களை அழிக்க சத்துரு காத்து கொண்டு இருக்கும் போது எஸ் டாடி அவனை சார்ந்த ஆட்களோடு, அவனை சார்ந்த மக்களோடு, அவனை சார்ந்த காரியங்களோடு நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால் அவனுக்குரியது நமக்குள் வந்துவிடும். ஆனா இயேசுவே நீங்க மட்டும் போதுன்னு சொன்னா அவருக்குரிய எல்லா நன்மைகளும் நமக்குள் இறங்கி வரும். அவருக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது நமக்குள் இறங்கி வரும். கை உயரட்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எஸ் டாடி, எஸ் டாடி. ரிமா ஹதனாசே ரிபரா கல்பதோனமா. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. இதை வைத்துக்கொண்டு எதையோ சாதித்தரலான்னு சொல்லி மாம்ச பிரகாரம் யோசிக்காதீங்க. ஆவின் பிரகாரம் செயல்பட தொடங்குங்க. பரிசுத்த ஆவியானோட இந்த நடத்துதலுக்கு அப்படியே விட்டு கொடுங்க. பார்க்கலாம், விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீங்க போடுற பிளான் எல்லாம் பாதியில முடிஞ்சு போயிடும். ஆனா தேவன் போடுகிற பிளான்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா அது நிச்சயமாய் நிறைவு பெறும், நிச்சயமாய் நிறைவு பெறும். சிலருக்கு தெரியல கர்த்தர் என்ன பிளான் வச்சிருக்கிறான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. உங்க பிளானை நாங்க சரியா புரிஞ்சுக்கணும்ப்பா. உங்க திட்டத்தை நாங்க சரியா எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் கண்மூடி இருக்கணும், வாய்கள் திறந்து ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். சில பேர் தவறான பிளான்குள்ள நின்றுட்டு இருக்கிறீங்க, சில பேர் தவறான திட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறீங்க, சில பேர் தவறான இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க, சில பேர் தவறான இடத்துக்குள் போய் கொண்டு இருக்கிறீங்க, சில பேர் தவறான நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவன் சொல்ற அது எனக்கு பிரியம் இல்லை, அது எனக்கு பிரியம் இல்லை. அதை உணர்கிற அந்த நடத்தல் தான் இன்னைக்கு அநேகருக்கு வேணும்.
அதை உணர்கிற இடத்துல தான் இன்னைக்கு அநேகருக்கு வேணும். ரீபஹதனா அப்பா பார்த்து சொல்லுங்க, அந்த திட்டத்துக்குள்ள சரியாய் புரிந்து சரியாய் செயல்பட எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. எஸ், சிலருக்கு சொல்றாரு, நீ ஏற்கனவே ஒரு திட்டத்துக்குள்ள தான் இருக்கிற, தேவனுடைய அந்த பிளானுக்குள்ள தான் இருக்கிற. ஆனா நீ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு, நீ ஒரு திட்டமிட்டுக்கிட்டு, நீ ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் அது தவறான பிளானாய் மாறிக்கொண்டிருக்கிறது, அது தவறான செயலாய் மாறிக்கொண்டிருக்குது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்களுடைய திட்டத்திலையும் உங்களுடைய நடத்துதலையும் நான் 100% செயல்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க.